ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னதான் பிராய்லர் கோழி வச்சு விதவிதமாக குழம்பு செஞ்சாலும் நாட்டுக்கோழி வைக்கிற டேஸ்ட்டே தனி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கோழியில் நிறைய சத்துக்களும் அடங்கியிருக்கு. உடம்புல தெம்பு இல்லாதவங்க, அப்புறம் யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி டைமில் கூட எல்லாருக்குமே இதுதான் சூப் மாதிரி வச்சு கொடுக்க சொல்லுவாங்க. அந்தளவு இது ஹெல்த்தியானது. அப்படிப்பட்ட இந்த நாட்டுக்கோழியை வச்சு வீடே மணக்கிற அளவுக்கு எப்படி சுவையாக குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1.25 கிலோ நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம், க்ளீன் பண்ணி வாங்கியாச்சு. அடுத்ததாக 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தேங்காயிலிருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 லிட்டர் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்ததாக 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இது சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு விழுது, அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல நாட்டுக்கோழி, அதை உள்ளே சேர்த்துடலாம். இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. அந்த கறியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதை உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி பால் எடுத்து செஞ்சீங்கன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் வர அளவுக்கு குக் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.